மேல்மாடியில ரைடு விட்டாங்க. அதன் பிறகு 63 தொகுதி காங்கிரஸ் கொடுத்தாங்க அப்படின்னு காங்கிரஸ் இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து எந்த ஒரு அரசு கடந்த 2001ஆம் ஆண்டு காங்கிரசும் திமுகவை மிரட்டியதாக கூறிய செய்தியாளருக்கு பதிலளிக்க முடியாமல் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி திணறி உள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து அவங்க டெல்லியை பார்க்கவே மாட்டாங்க. அதனால இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்குமான தேர்தல்ங்கிறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். காங்கிரசுமே திமுக அப்படிதான் பண்ணாங்க. 6 மணி நேரம் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக காத்திருந்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தி அதே போல மேல்மாடியில ரைடு விட்டாங்க. அதன் பிறகு 63 தொகுதி காங்கிரஸ் கொடுத்தாங்க அப்படின்னு காங்கிரஸ் திமுக இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியை பயன்படுத்தி அந்த மாநிலத்தை அப்படியே கபலீகரம் செய்யணும்னா, அந்த அரசியல் கட்சிகளை கபலீகரம் செய்யணும்னா நினைக்கிற கட்சி அல்ல காங்கிரஸ். ஆனா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாறு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு மாநிலத்துல ஒரு கட்சியுடைய கூட்டணி வச்சு அந்த கட்சியை அப்படியே கபலீகரம் பண்ணிட்டு அந்த மாநிலத்திலையும் வந்து அந்த மாநிலத்தை அப்படியே அழிச்சிடுறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒப்பீட்டு அளவுல வந்து ஒண்ணு கிடையாது. இல்ல, நான் வந்து எப்படி பாக்குறேன்னா, இது வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கான நம்மளுடைய மொழி, நம்மளுடைய இனம், நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய வளர்ச்சி, இதற்கான தேர்தல் தான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கான தேர்தல் இது வந்து மற்ற அரசியல் கட்சிகளுக்கான தேர்தல் அல்ல, ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது. தமிழ்நாட்டில் இது நடக்க இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு வந்து ஒரு அதிமுகவை முழுக்க கைப்பற்றிய ஒரு சூழல் இல்லை. இன்னைக்கு வந்து முழுக்க அவங்க அதிமுகங்கிற ஒரு அரசியல் கட்சியை கைப்பற்றிருக்காங்க. இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் நான் நினைக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.